நேயர்களே, திருச்செந்தூர் கோவிலில் 3000 முதல் 4000 பக்தர்கள் சிக்கி தவிக்கிறார்கள் என்கிற செய்தி புதிய தலைமுறைக்கு கிடைத்த உடனேயே மிக எளிதாக அணுக முடியாத ஒரு சூழல் இருந்த போதும் கூட களத்தில் இறங்கி மிக கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டு அந்த கோவிலுக்கு சென்று பக்தர்களின் தேவை என்ன, அவர்கள் என்னென்ன இன்னல்களை அனுபவிக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு சென்றோம். இது நேற்று நடந்தது. அதன் தொடர்ச்சியாக இது குறித்த செய்தியினை வெளியிட்டுக் கொண்டே இருந்தோம். அரசாங்கத்தின் பார்வைக்கு சென்றதன் அடிப்படையில் இன்று பக்தர்களின் வசதிக்காக அவர்களை இன்னல்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அரசு பேருந்து சேவையை, அதுவும் கட்டணமில்லா பேருந்து சேவையை அறிவித்தது. ஏராளமான பக்தர்கள் இன்று சொந்த ஊரை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எல்லோரையும் அவர்களது ஊருக்கு சென்று விடுவது என்பது நடைமுறை சிக்கல் உண்டானது. பெருவெள்ளத்தால் 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது நாம் எல்லோரும் அறிந்ததே. 3 நாட்களாக அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்தவர்கள் அங்கிருந்து வெளியேறி பெருமூச்சு விடும் அளவுக்கு அந்த ஒரு வசதியை அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கிறது. அதற்காக புதிய தலைமுறை களமிறங்கி அந்த வேலையை செய்திருக்கிறது. களத்தில் இன்னும் செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, அவங்க எல்லாருமே கேட்டிருந்த மாதிரி 3 நாள் கையில் இருந்த காசுலாம் செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே கூட 4000 பக்தர்களையும் சொந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னாக்கா உங்களாலும் சரி என்னாலும் சரி இது ரொம்ப அடிப்படையில் ஒரு சிக்கல் இருக்கு. இத்தனை நாள்கள் அவங்க கைபேசி இல்லை, மின்சாரம் இல்லை, நிறைய சொல்லியிருந்தாங்க. இப்போ வெளி உலகத்துக்கு வந்துட்டாங்க, அங்கேருந்து மீண்டு வந்தாச்சு. அரசாங்கமும் அப்படியே விடாம ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் கொண்டு போய் விடுறாங்க. அங்கிருந்து இதுவரைக்கும் கிடைச்ச உதவியை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து அவங்க அடுத்தடுத்த கட்ட நகரத்தை நோக்கி தானே போகணும். அதான நியாயமும் கூட. மணிமாறன், இப்போ இந்த 4000 பேருமே பேருந்துகளில் வந்தவங்க இல்லை. பாதி பேர் ட்ரெயினில் வந்திருக்காங்க, பாதி பேர் காரு உள்ளிட்ட வாகனங்களில் வந்திருக்காங்க. அதே போல் ஐயப்ப பக்தர்கள், முருக பக்தர்கள் அவங்களோட வாகனத்தில் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால அந்த வாகனங்களில் செல்ல முடியாத சூழலில் தவிப்புக்குள்ளானாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெளி உலக நிலைமை அவங்களுக்கு தெரியல. எந்த சாலையில் எப்படி போகலாம், எந்த சாலையில் வாகனம் போகுது, பாதுகாப்பாக போகலாமா என்பது கூட அவங்களுக்கு தெரியாத சூழல் தான் இருந்தது. இப்போ நம்ம நேற்று இரவு களத்துக்கு இந்த வெளி உலக நிலைமையை சொன்னோம். ஏன்னா நேற்று மாலை வரைக்கும் திருச்செந்தூர்ல கரண்ட் இல்லை, செல்போன் சிக்னல் கிடைக்கல. களத்துக்கு சொன்னதுக்கு அப்புறம் இரவுல இருந்து சில வாகனங்கள்ல வந்தவங்க அந்த வழியை கண்டுபிடிச்சு கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கன்னியாகுமரி, நாகை உள்ளிட்ட வழிக்கு செல்ல தொடங்கினாங்க. அதே போல வேன்ல வந்தவங்க, பேருந்துல வந்த ஐயப்ப பக்தர்களும் சில பேர் இங்கே இருந்தாங்க. வெளியில என்ன மாதிரி நிலைமை தெரியல அப்படின்ட்டு நம்ம அதை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் அவங்க பாதுகாப்பாக காவல்துறையோட ஒத்துழைப்போடு சென்றாங்க. அதனை கடந்து பேருந்துல வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு 1000-1500 பேர் இருப்பாங்க. அவங்க பேருந்து கிடைச்சா போதும், நம்ம எப்படியாச்சும் போயிடலாம் இப்படிப்பட்ட சூழல் தான் இருந்தாங்க. அவங்க அருகே தனியார் தங்க விதைகள்ல தங்கி இருந்தாங்க. அப்படிங்கும் போது நம்ம பேருந்து வசதிக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ காலையில இருந்து பேருந்து இயக்க முடிவெடுத்தாங்க. அதன் பின்பு தான் பாத்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் அங்க பேருந்து கூட செல்ல முடியாம அந்த கோயில் மடத்திலேயே காத்திருந்தாங்க. நீங்க ஏன் பேருந்துக்கு போகல அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு பணம் இல்லை, நாங்க 3-4 நாட்களா இங்கே செலவு பண்ணிட்டோம், நம்ம அடிப்படை வசதிகள் தேவைப்பட்டது. அப்படிப்பட்ட சூழல்ல பேருந்துக்கு போக கட்டணம் இல்லைன்னு சொன்னாங்க. அது குறித்து உடனடியாக நம்ம அவங்களோட வழியை அவங்களோட துயரை பிரதிபலித்ததன் விளைவாக உடனடியாக நடவடிக்கை எடுத்த அரசும் போக்குவரத்து துறை அமைச்சரும் கட்டணமில்லா பேருந்துகளை இயக்க, அதாவது திருநெல்வேலிக்கும் நாகர்கோயிலுக்கும் இயக்க உடனடி ஏற்பாடு செஞ்சாங்க. அதன் அடிப்படையில் போக்குவரத்துறை அதிகாரிகள் இங்கே அந்த பேருந்துகளை இயக்கி அவங்களுக்கு கூட நின்று வழி அனுப்பி வைக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பேர் உதவியா இருக்கு. ஆரம்பத்துல ஒரு பேருந்து போச்சு, அதுலயும் நிறைய பேர் பயணம் பண்ணதை நம்ம பார்த்திருந்தோம். அடுத்ததா இன்னொரு பேருந்து தயாரா இருக்கு, அதுலயும் ஏராளமான பயணிகள் ஏறி இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். கோவிலில் இருந்து மீண்டு வெளியே வந்தவர்கள் அடுத்த ஒரு பேருந்துல ஏறதையும் பாக்குறோம். இந்த பேருந்து எந்த ஊருக்கு போகுது, அடுத்தடுத்து எந்தெந்த ஊர்களுக்கு போவதற்காக பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? போக முடியாது. இதுக்கு அடுத்தபடியா நாகர்கோயிலுக்கு பேருந்துகள் ரெடியா இயக்க போறாங்க. நாகர்கோயிலுக்கு பேருந்து செல்ல இருக்கு. இந்த 2 வழித்தடத்துல மட்டும் தான் பேருந்து இயக்க முடியும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக திருச்செந்தூரில் இருந்து இந்த பக்கம் ராமநாதபுரமோ, தூத்துக்குடியோ, சாத்தனூரோ செல்வதற்கு எந்த விதமான வழிவகையுமே இல்லாத சூழல்ல நம்ம ஒரே வழி நம்ம திருநெல்வேலி போகலாம் அல்லது நாகர்கோயில் போகலாம். அதனால இந்த 2 பகுதிகளுக்கும் பேருந்துகளை இயக்க திட்டமிட்டிருக்காங்க. நாகர்கோயில் போகலாம். அதனால இந்த 2 பகுதிகளுக்கும் பேருந்துகளை இயக்க திட்டமிட்டிருக்காங்க. இப்ப இந்த பேருந்துல பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்டோர் இருக்கு, 50க்கும் மேற்பட்டோர் இருக்காங்க. இப்போ நீங்க எத்தனை நாளா அந்த கோயில்ல இருந்தீங்க? இப்போ பேருந்து இயக்கி இருக்காங்க, இது எப்படி பாக்குறீங்கம்மா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இங்கிருந்து வெளியூர் போறதுக்காக ஒரு ஏற்பாடு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. அம்மா, நீங்க எத்தனை நாள் ஆச்சுமா? இப்ப 4-5 நாள் இருந்துட்டு கிளம்புறதா சொல்றாங்க. இப்ப இந்த பேருந்து வசதி இலவசமா அரசு தொடங்கி இருக்காங்க, இது எப்படி பாக்குறீங்கம்மா?
நல்ல விஷயம் தான் அது. ஞாயிற்றுக்கிழமை வந்தது, நாங்கள் இன்னைக்கு தான் வெளியே போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். மணிமாறன், இப்போ அந்த பயணிகள் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இவங்களாம் கோயம்புத்தூர்ல வந்திருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இங்கே பரிதவிச்சிருக்காங்க. இப்போ இவங்க வந்து சொந்த ஊர்களுக்கு செல்றாங்க. ஐயா, இப்போ நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? நீங்க எப்போ வந்தீங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம். இப்போ திங்கக்கிழமை பஸ் இல்லாமல் இங்கேயே இருந்தோம். பஸ் ரெடி பண்ணக்கு சந்தோஷம். இப்போ இலவச பேருந்து இயக்கிட்டாங்க, அது ரொம்ப சந்தோஷம். பெஸ்ட். பாராட்டக்கூடிய. ஐயா, இப்போ ஒரு 3 நாள் ஒரு வழியை சந்திச்சிருப்பீங்க. அதனை கடந்து ஒரு தனித்தீவு போல இங்கே காட்சி அளிக்குது. இந்த 3 நாள் போராட்டத்துக்கு பிறகு இப்போ நீங்க சொந்த ஊர்களுக்கு போறீங்க. நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? எங்கேருந்து எங்கே போறீங்க? நாங்கள் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சொந்த ஊருக்கு போகிறோம், பக்கம்தான். பட்டு இங்கே வந்து நல்லா எங்களுக்கு சப்போர்ட்டிங் இருந்தது. ரூம் எல்லாம் நல்லா கவனிச்சிட்டாங்க. ஃபுட்டு வசதி பிரச்சனை இல்லை. கோயில் நல்லபடியாக சாப்பாடு கிடைச்சது. பேருந்து வசதி கிடைக்காம கிடைச்சிருக்கல, எப்படி? ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்குது. எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு சேஃப்டியாக தான் இருந்தோம், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ வெளியில் வரல, ஏன்னா ஃபேமிலியாக இருக்கிறதுனால வெளியில் வராமல் இங்கே இருந்தங்காட்டி எங்கள் அம்மா, இப்போ ஒரு 3 நாட்களாக வந்து ஒரு கோயில் வளாகத்திலே இருந்திருப்பீங்க, கோயிலே இருந்திருப்பீங்க. இதை கடந்து இப்போ சொந்த ஊருக்கு பேருந்தில் போகிறது என்ன மாதிரி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இவ்வளோ நாள் நாங்கள் எப்படி இது பண்ணுறதுனே தெரியலைங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டோட நாங்கள் நல்லா சந்தோஷமாகவும் இருந்தோம். எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. இப்போ பாதுகாப்பாக கூப்பிட்டும் போகிறாங்க. எல்லாருமே நல்லா கவனிச்சுட்டாங்க. ஆக மொத்தம் இப்போ நாங்கள் பஸ்ஸில் வர்றதும் அப்படிதான். எல்லாருமே போலீஸ்காரங்களாகட்டும் எல்லாருமே சேஃபாக தான். நேற்று நைட்டே வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இப்படி இதாக இருக்குங்க, நாளைக்கு எங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஆயிரும், நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம். அவங்களே வந்து எங்களுக்கு ரூம்லேயே சொல்லி இது பண்ணிட்டு போனாங்க. பத்திரமா சேஃபாக தான் வர்றேங்க. மணிமாறன், பயணிகள் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. 3-4 நாட்களுக்கு பிறகு இப்போ அவங்க சொந்த ஊருக்கு கிளம்புறாங்க. நம்மளோட முயற்சியில வந்து அவங்களுக்கான பேருந்து வசதியை வந்து அமைச்சர் சிவசங்கர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அரசு வந்து அதிக கவனம் கொண்டு இப்போ காவல்துறை மற்றும் அதிகாரிகளோட பாதுகாப்போடு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க சொன்னது போல இப்போ இது வந்து அரசுக்கு தங்கள் நன்றியை தெரிவிக்கிறதோடு இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கு. இன்னும் இங்கு உள்ள ஒரு 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பயணிகளும் சொந்த ஊர்களுக்கு செல்ல நடவடிக்கையில் ஈடுபட்டு வர்றாங்க. மணிமாறன், முத்துப்பழமதி, 3 நாட்களாக வெளியே போக முடியாம தவிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வெளியே போக முடியலன்னா அப்ப உள்ளேயும் இங்க இருந்து யாரும் போக முடியாது, அதாவது அவங்களை அணுக முடியாத ஒரு சூழல் இருந்தது. நிலைமை சீரானது. அதுக்கப்புறம் நம்ம களத்துல இறங்கி செய்தியெல்லாம் போன பிறகு அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்து இப்ப எல்லாருமே சொந்த ஊருக்கும் போயிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி களத்துல இருந்து நிறைய தகவல்களை கொடுத்தமைக்கு.